ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். மைசா விலாக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோண்ணா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இருக்கங்குடி போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு வந்து நானும் இசானா மட்டும்தான் போனோம். இசானா அப்போ வந்து வேலைக்கு போனாங்களா, எங்களை போகும்போது அங்கே விளாத்திக்குளம் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு போக சொல்லி இறக்கி விட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து இங்கே மாட்டு ரேஸ் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரேஸ் விளாத்திக்குளத்தில் ஏதோ ரேஸ் வச்சுருந்தாங்களோ, அதை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு பஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா நடந்துட்டு ரொம்ப போக முடியாதுல்ல, அதனால் இந்த இப்போ தான் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சோடனே மாடு எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகிறாங்க. நாங்கள்லாம் பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருந்தோம். மாட்டெலாம் ஆற்றுல தண்ணியில் குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க கம்மாயில். வெளியூர்லேருந்து எல்லாம் மாடு கொண்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா மாடு இருந்துச்சு. அது ஃபுல்லாக வரிசையாக வந்து கம்மாயில் குளிக்க வச்சுட்டு நல்லா மாட்டுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களாம் கிளம்புறாங்க. அதான் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ரேஸ் நடந்துச்சா. நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போகும்போது முடிஞ்சிட்டு போகிறப்ப பஸ்ஸும் கரெக்ட் டயத்துக்கு இருந்துச்சா, அதனால் பஸ்ஸு பிடிச்சிட்டோம். நாங்கள் வந்து இப்போ வந்து விளாத்திக்குளத்துலேருந்து நாகலாபுரம் போய் நாகலாபுரத்துலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கங்குடி பஸ்ஸு போகணும். இங்கேருந்து இருக்கங்குடிக்குன்னா 10:30 தான் இருக்குது. அது போனால் லேட்டாகிருன்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரம் போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஒரே ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கங்குடிக்கு செய்முறை தான். இந்த மாதம் ஃபுல்லாக வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கங்குடி தான் போய்கிட்டு இருக்கோம். போன வாரம் மட்டும்தான் போகலை, மீதி எல்லா வாரம் போயாச்சு. இந்த மாதத்தில் ஒரே செய்முறை தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படினாலும் போக தான் செய்யணும்னு சொல்லிட்டு நானே சாணை மட்டும்தான் வாரம் போய்கிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து 4 வாரம் போயாச்சு. அவங்களாம் நைட்டை ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களாம் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போக முடியாது, அதனால் காலைல போகணும்னு சொல்லி காலைல போய்கிட்டுருக்கோம். பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருந்தோம். இன்னும் போய் நாங்களாம் போய் மாறி போனேன். இது நம்ம கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் டியூட்டி கிளம்பி போய்கிட்டுருக்கு. இங்கிட்டு போகிற வழியில் பாருங்கள், ஃபுல்லாக இது சேனை கிழங்குன்னு நினைக்கிறேன். கிழங்குலாம் போட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மழை பெஞ்சிருச்சுல, இந்த சைடு பூரா சீக்கிரமே விதைச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைன்லாம் சீக்கிரமாகவே விதைச்சிருவாங்க. புரட்டாசி பட்டம் இது. ஆனால் இன்னும் இந்த வருஷம் வந்து விதைக்கலை, ஏன்னா மழை இன்னும் பெய்யவே இல்லை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் விதைக்காமல் இருக்காது. அப்படி போய்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் தான் போனோமா, ஆனால் நல்ல வேலை கூட்டம் இல்லை, சீட் இருந்தது பஸ்ஸில் போனேன். அதனால் கொஞ்சம் ஒன்றும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா எல்லா நாளும் கூட்டமாக இருக்கும். 4 வாரம் போனால் 4 வாரம் ஃபுல்லாக கூட்டம் தான். அப்படியே கோயிலுக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன உடனே நேராக போய் சாமி கும்பிட போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வந்துடுவோம், அப்புறம் இங்கே உட்காந்தோன்னா நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இசானா மட்டும்தான் போயிருந்தோம். அதனால் நாங்கள் 2 பேர் போகணுன்னு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலையும் கூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்படியே ஒரு வழியாக சாமியை கும்பிட்டுட்டு இசானா வந்து பிரசாதம் தயிர் சாதம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கினா கொஞ்சம் தான் சாப்பிட்டா, அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி மறுபடியும் மொய் செஞ்சுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் தான் வந்தோம். ரிட்டன் வரும்போதும் பாருங்கள், இப்போ தான் இந்த உழவெல்லாம் அடித்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சைடில் சீக்கிரமே நாங்கள் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உளுந்து எல்லாம் விதைச்சிருப்பாங்க, ஆனால் இன்னும் விதைக்கலை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து மறுபடியும் கோயில்பட்டி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில்பட்டி ஒரு வேலை இருந்துச்சா, போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் கோயில்பட்டி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் நம்ம அண்ணன் வீட்டில் வந்து போயிருந்தோம், டீ குடிச்சிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சிட்டு போன உடனே இந்த அக்கா வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம். அப்புறம் மணி 3 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.